வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் கத்திரிக்காயில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாகவும் சுவையாகவும் அதே சமயம் சீக்கிரமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் அளவுக்கு பிஞ்சு கத்திரிக்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை, இது ஏற்கனவே வறுத்த நிலக்கடலை தான். இது ஒரு 10-20 செகண்ட் நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு போது இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 100 கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா மட்டும் போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டு மசிகிற அளவுக்கு வதக்க வேண்டியதில்லை, சும்மா பிரட்டி விட்டாலே போதும். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த கத்திரிக்காயை சேர்த்துடலாம். அளவான தீயில 1 நிமிஷம் கத்திரிக்காயை நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் வதங்கின பிறகு இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம். கத்திரிக்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். கத்திரிக்காய் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இப்போ இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், சாம்பார் தூளுக்கு பதிலாக குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். குறைஞ்ச தீயிலேயே 1 நிமிஷம் இதை நல்லா கலந்து விடணும். இப்போ கத்திரிக்காய் முழுமையாக வெந்துருச்சு. 1/2 கப் அளவுக்கு கெட்டியான அவலை 2 தரம் நல்லா அலசிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், இதை கத்திரிக்காயில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு இதை மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும். கால் கப் அளவுக்கு தேங்காயை துருவி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலை, நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த நிலக்கடலையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளோட அவல் வாங்கி பாத் ரெடி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த அவல் வாங்கி பாத்தை இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.